அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாலியில் பூஜா பண்ண ஆப்கானி பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு க்யூபாக கட் பண்ணியிருக்கிற பன்னீர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 5-6 பல் பூண்டு, இஞ்சி, இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூடயே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். என்னோடய பச்சை மிளகாய் ரொம்ப சின்னதாக இருந்தது, அதனால் நான் 2 போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த மிக்சர் நல்லா கூல் ஆகணும், அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்றா ஆட் பண்ணி 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. ஆயில் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே தவா ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்சர் நல்லா கூலானதும் மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடயே 1/4 கப் தயிரும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர், ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நல்லா கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது, கொஞ்சம் கேஷ்யூ ஊற வச்சு கூட அரைச்சி போட்டுக்கலாம். ஆப்கானி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் எங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.